அன்பார்ந்த குழந்தைகளே, நான் தான் உங்கள் லலிதா பாட்டி பேசுகிறேன். ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதம் அமாவாசைக்கு அப்புறம் வரும் 3ஆவது நாள் திருதியை திதி. அதையே நாம் அக்ஷய திருதியைன்னு ஏன் கொண்டாடுறோம்னு பார்க்கலாம். அக்ஷயம்னா அள்ள அள்ள குறையாததுன்னு அர்த்தம். குச்சேலர் வறுமையில் வாடின போது அவரோட மனைவி உங்கள் சிநேகிதனர் கிருஷ்ணர் பகவான்கிட்ட போய் உதவி கேளுங்கன்னு சொன்ன உடனே ஆற்றுலேருந்து ஒரு பிடி அவளை எடுத்துட்டு தன்னோட சிநேகிதனை பார்த்துட்டு வரலாம்னு கிளம்புறார். ஆனால் அவங்ககிட்ட நம்மளுடைய வறுமை நிலைமையெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டு ஆற்ற விட்டு கிளம்புறார். அங்கே போன உடனே மாளிகை காவலாளி அவரை உள்ளே அனுப்ப மறுக்கிறான். சத்தம் கேட்டு வெளியே வந்த கிருஷ்ண பகவான் தன்னோட சிநேகிதன் குச்சேலர் பார்த்ததும் ஆரை தழுவி மாளிகைக்கு அழைச்சிட்டு போய் அவர் கொடுத்த அவளை சாப்பிட்டுட்டு அவருக்கும் வயிறார சாப்பாடு போட்டு வழி அனுப்பின நாள் தான் அட்சய திருதியை. அன்னைக்கு அவரோட குடிசையை மாளிகையாக மாற்றி அவரை சந்தோஷப்படுத்தினார். லக்ஷ்மி தேவி திருமால் மார்பை இடம் பெறணும்னு தவம் இருந்தபோது அந்த தவத்தை ஏற்றுண்டு அவரோட மார்பில் இடம் கொடுத்ததும் இந்த நாள் தான். சிவபெருமான் அட்சய பாத்திரம் ஏந்திட்டு போகும்போது அன்னபூர்ணி அன்னம் போட்டு அன்ன பாத்திரத்தை நிரப்பியதும் இந்த நாள் தான். பகீரதன் தவம் செஞ்சு கங்கையை பூமிக்கு கொண்டு வந்ததும் இந்த நாள் தான். மகாபாரதத்தில் திரௌபதி துகில் உரிகிற போது கிருஷ்ண பகவான் அவளுக்கு மேலே மேலே ஆடைகளை கொடுத்து மானத்தை காப்பாற்றிய நாளும் இந்த நாள் தான். ஒரு ஏழை குடிசை முன்னால் ஆதிசங்கரர் பிட்சை பாத்திரம் ஏந்தி பவதி பிட்சான் தேக்கின்னு நின்னப்போ அந்த வீட்டு பெண்மணி அவாத்தில் இவருக்கு என்ன ஏதாவது இருக்கான்னு தேடின்னு இருந்தபோது ஒரு நெல்லிக்காய் மரத்தில் இருந்தது. அந்த நெல்லிக்காயை கொண்டு வந்து பிட்சை பாத்திரத்தில் போடுறா. அப்போது ஆதிசங்கரர் இவ்வளோ வறுமையிலேன்னு நமக்கு பிட்சை போடுறாளேன்னு நினச்சிட்டு அம்பாளை வேண்டி மனமுருகி கனகதாரா சோஸ்திரம் பாடி இந்த பெண்மணி நன்னா இருக்கணும்னு வேண்டின்ற இந்த அட்சய திருதியை நாளில் அந்த குடிசையில் தங்க மழை பெஞ்சுது. தங்க நெல்லிக்காயாக கொட்டித்து. அட்சய திருதியைன்ன உடனே நம்ம கடைக்கு போய் தங்கம் வாங்கணும்னு நினப்போம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இந்த நாளில் தானங்கள் செய்கிறது நல்லது. நம்மளால் தங்கம் வாங்கி தானம் பண்ண முடியாட்டாலும் தயிர் சாதம் பண்ணி 10 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க, அதுவே புண்ணியம். சரி குழந்தைகளே, அட்சய திருதியைன்னு என்னன்னு இப்போ புரிஞ்சுதா? இப்போ ஸ்லோகத்துக்கு போகலாம். பத்மபிரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மதலாய தாட்சி விஸ்வப்பிரியே விஷ்ணு மனோனுகூலே துவத்பாத பத்மம் மயி சன்னி தத்வா. தாமரையை விரும்புகிறவளே, தாமரை மகளே, தாமரையை கையில் ஏந்தியவளே, தாமரையில் வீட்டிருப்பவளே, தாமரை மலர் போன்ற அகன்ற கண்களை உடையவளே, உலகக்கு பிரியமானவளே, விஷ்ணுவின் மனதிற்கு உகந்தவளே, உனது திருவடி தாமரையை வழங்குகிறேன்னு அர்த்தம். இந்த ஸ்லோகத்தை தினம் சொல்லிட்டு வாங்கோ, செல்வம் பெருகும். ஓகே குழந்தைகளே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ. அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். பாய்.